வணக்கம். என் குருநாத ஷோ வைக்கிறேன். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏசியில் வாட்டர் லீக்கு. அதாவது பெரும்பாலும் எல்லாருமே கேட்குற கேள்வியில் வந்து ஏசி வந்து நாங்கள் 6 மாதம் தான் சர்வீஸ் பண்ணோம். எங்கள் வீட்டில் வந்து உடனே பார்த்தீங்கன்னா வாட்டர் லீக் ஆகுது, மேலே தண்ணி அடிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உள்ளெல்லாம் தண்ணி ஃபுல்லாக வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நான் வந்து 3 மாதம் தான் சர்வீஸ் பண்ணேன், எங்கள் வீட்டில் மறுபடியும் ஏசி வந்து லீக் ஆகுது அப்படின்றாங்க. ஏன்னா கூலிங்லாம் கரெக்டாக இருக்குது, தண்ணி மட்டும் ஸ்ப்ளிட் ஆகி வெளியே வருதுன்றாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சர்வீஸ் பண்ணினே இருக்கிறோம், ஏன் அப்படி ஆகுது அப்படின்னுலாம் நிறைய கேட்குறாங்க. எனக்கு வர நிறைய கம்ப்ளைண்ட் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ சீசன் முடிஞ்ச பிறகும் இந்த சம்மர் சீசன் இல்லாத நேரத்தில் இந்த நேரத்துலேயும் வந்து நம்மளுக்கு வந்து நிறைய ஏசி யூஸ் பண்ணுறவங்க வீட்டில் வந்து வர்ற கம்ப்ளைண்ட் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் லீக்கு தான். அதாவது ஏசியில் வாட்டர் லீக்கு தான். சரி, இதெல்லாம் என்ன சொல்யூஷன், என்ன பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இது வந்து சிம்பிளான விஷயந்தான், நீங்களே கூட அதை செய்யலாம். ஏன்னா பெரும்பாலும் ஏசியில் வந்து கேஸ் எல்லாம் பக்காவாக இருக்கும், கூலிங்கும் நல்லா தான் இருக்கும், ஆனால் வாட்டர் மட்டும் லீக் ஆகும். ஏன்னா அந்த ட்ரெயின் பைப்பில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடைச்சிக்கும், பிளாக் ஆகிடும். அது ஏன் பிளாக் ஆகுது, எப்படி பிளாக் ஆகுது, அந்த விழிப்புணர்வுக்காக தான் இந்த பதிவை பண்ணுறோம். நான் பார்த்த இது வரைக்கும் பெரும்பாலும் கம்ப்ளைண்ட்டு வாட்டர் லீக்கேஜுக்கு மோஸ்ட்லி என்ன கம்ப்ளைண்ட்னா, ஏசியை ஆன் பண்ணிடுவாங்க. ஏசியை ஆன் பண்ணிட்ட பிறகு எல்லார் வீட்லேயுமே இந்த கால் வலிக்குது, கை வலிக்குது அப்படின்னு சொல்லி இந்த ஸ்ப்ரேலாம் வந்து அடிக்கிறதால கால் கைக்கு அந்த ஸ்ப்ரே வந்து பெயின் வந்து குறைக்கிறதுக்காக அந்த ஸ்ப்ரே அடிக்கிறாங்க. அதே மாதிரி நிறையா வந்து ஆயில் மசாஜெலாம் பண்ணுறது வந்து ஏசியை போட்டுக்கிட்டு அந்த நல்லா ஹீட் பண்ணி அப்புறம் இந்த காலில் இந்த மாதிரி தேய்க்கிறதால அந்த படிவும், அதாவது இந்த ஸ்ப்ரே அடிக்கிறதால என்ன ஆகுனா, அந்த காற்றில் எவாபரேட் ஆகி நேராக போயிட்டு எல்லாமே அந்த வாட்டர் பைப்பில் தான் ஜெல்லு மாதிரி படிஞ்சிடும். யாரெல்லாம் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்களோ அவங்க வீட்டில் தான் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் அதிகமாக இருக்குது. அப்போ அந்த ஜெல்லு மாதிரி அதில் படிஞ்சதில் என்ன ஆகுனா, தண்ணி வந்து போகும்போது போகாத அந்த ஜெல்லு போய் அந்த பைப் லைனில் அடைச்சிக்கும். அப்போ நம்ம வந்து ஏசியை மேலே இருக்கிற அந்த கேபினட்டை கட்டிட்டு அந்த ட்ரெயின் பைப்பில் தண்ணியை ஊற்றி நம்ம ஸ்ப்ரிங்கை விட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி குத்தின பிறகு அந்த வெளியே வந்து அந்த ஜெல்லுலாம் போயிட்டு தண்ணி வந்து ப்ரேவ் ஆகிடும். இது ஒரு சாதாரண ஒரு விஷயந்தான். ஏன்னா இப்போது இது நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏசி போடுறதுக்கு முன்னாடியே வெளியிலேயே வந்து ரூமுக்கு வெளியிலே வந்து நீங்கள் ஜெல்லுலாம் அடிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ரூமில் போய் படுக்கலாம். அப்புறம் இல்லை எனக்கு வந்து கம்ஃபர்டபுளாக எனக்கு ரூமில் போட்டு தான் ஜெல் அடிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் விண்டோலாம் இருந்தால் விண்டோலாம் ஓப்பன் பண்ணி விட்டுட்டு ஏசியை போடக்கூடாது. ஏசியை போடாத நீங்கள் ஜெல்லுலாம் அடிச்சுட்டு ஆயில் மெசேஜெல்லாம் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷமோ இல்லை 20 நிமிஷம் வெயிட் பண்ண பிறகு தான் நீங்கள் ஏசியை ஆன் பண்ணணும். அப்போ ஏசி ஆன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து விண்டோலாம் சாத்தினீங்கன்னா, ஏற்கனவே சொல்லியிருப்பேன் எப்படி நீங்கள் வந்து இந்த ஃப்ரெஷ் ஏர் வரணும்னு சொல்லி பார்த்துருப்பேன். அந்த மாதிரி அதுக்கப்புறம் நீங்கள் வந்து விண்டோலாம் சாத்தினீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ராப்ளமே வராது. பெரும்பாலும் இந்த அடிக்கிறதால இந்த ஜெல்லுலாம் வந்து என்ன ஆகும்னா, அந்த குழகுழப்பு தன்மையில் போய் நேராக அந்த ட்ரெயின் பைப்பில் உக்காந்துரும். சரி, இப்படி தான் பண்ணுவோம் அப்படின்னு பண்ணிங்கன்னா நீங்களே என்ன பண்ணிக்கலாம், அது வந்து 3 மாதத்துக்கு ஒரு தடவை கம்பல்சரி சர்வீஸ் பண்ணியே ஆகணும். பண்ணால் தான் அந்த கம்ப்ளைண்ட்டு தீரும், இல்லைனா கம்ப்ளைண்ட்டு தீராது. இந்த மாதிரி வரும். அப்போது இந்த மாதிரி தண்ணி வெளியே அடிக்கிறதால அதுக்கப்புறம் என்ன போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து அந்த சிங் மோட்ரு வந்து போயிடும். சிங் மோட்டரில் வந்து தண்ணி பட்டு மோட்ரு போகிறதுக்கான அதிக வாய்ப்புகள்லாம் இருக்குது. நிறைய மோட்டருக்கெல்லாம் போயிடுது மாதிரி தான். அப்போது நீங்கள் பெரும்பாலும் ஜெல்லு அடித்து தான் ஆகும், எனக்கு கால் வலிக்கும், எனக்கு ஜெல்லு தான் பண்ணுவேன் அப்படின்னு பண்ணிங்கன்னா, சப்போஸ் நீங்கள் விண்டோவெலாம் ஓப்பன் பண்ணி விட்டு ஜெல்லுலாம் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 20 நிமிஷமும் சென்ற பிறகு நீங்கள் ஏசியை ஆன் பண்ணிவிட்டு அப்புறமே நீங்கள் விண்டோ சாத்திட்டு படுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த எவாபரேஷன்லாம் உங்களுக்கு இருக்காது. அப்படின்னா நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இல்லை நான் இது மாதிரி போட்டுட்டேன், எனக்கு இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வருது, ஒரு ஏசி மெக்கானிக் டெக்னீஷியனை வந்து நான் கூப்பிட்டு மாதத்துக்கு ஒரு தடவை பண்ணுறதுக்கு எனக்கு காஸ்ட் ஆஃப் ப்ரைஸ் அதிகமாகுதுன்னா, நீங்களே நான் ஏற்கனவே வந்து வீடியோ போட்டிருக்கேன், அந்த மேலே இருக்கிற கேபினெட்டை மட்டும் கட்டிட்டு அந்த ட்ரெயின் பைப்பில் நீங்கள் ஒரு பல் விளக்குற ப்ரெஷ்ஷை வச்சு நல்லா ஒரு பக்கம் ட்ரீட் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒரு கிளாஸில் தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் அந்த ட்ரெயின் ஓஸில் வந்து ஸ்ப்ரிங்கை விட்டு குத்திட்டிங்கன்னா அதுக்கப்புறம் மாட்டிக்கலாம். ஒரு சிம்பிளான மெத்தடு தான் இது, வேறு ஒன்றும் விஷயமே கிடையாது. அப்படி இல்லை என்னால் பண்ண முடியாது அப்படின்னு டெக்னீஷியனை கூப்பிட்டு தான் பண்ணுவோன்னா, நீங்கள் இந்த ட்ரெயினுக்கு மட்டும் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வருதுன்னா ஒரு ஏஎம்சியே பண்ணிக்கலாம். அதாவது வருஷத்துக்கு ஒரு 12 மாதத்துக்கு எனக்கு வந்து இந்த மாதிரி ஏசியை சர்வீஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பக்காவாக ப்ராப்பர் பண்ணணும், இதுக்கு மட்டும் ஒரு ஏஎம்சி பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஏஎம்சியும் போட்டுக்கலாம். அதாவது கம்மியான காசில் ஒரு 1000 ரூபாயோ 1500 அந்த மாதிரி ஒரு ஏசி மெக்கானிக்கை கூப்பிட்டு நீங்கள் ஒரு கான்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா நான் இன்றைக்கி பார்க்குற ஒரு பெரும்பாலும் ஒரு வீட்டுங்களில் இப்போ இந்த வாரத்துலேயே எனக்கு சீசன் இல்லை, ஆனால் இருந்தாலும்
ஒரு 20-30 சர்வீஸ் வந்து இந்த ட்ரெயின் கம்ப்ளைண்ட் சர்வீஸை நான் அட்டன் பண்ணேன். அதனால தான் இந்த வீடியோவை நான் போடுறேன். அப்போ அவங்க வீட்டிலாம் பார்த்தா நான் கேட்குற கேள்வியெல்லாம் இந்த மாதிரி ஜெல் யூஸ் பண்ணுவீங்கன்னா எல்லாருமே ஜெல் யூஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி வருது. சில கம்ப்ளைண்ட் வந்து ஸ்கின் டாக்டர் போட்டிருக்காங்க, அவங்கள இடத்துலையும் இந்த மாதிரி ட்ரெயின் கம்ப்ளைண்ட்டு வருது. அப்போ இதுக்கு சொல்யூஷன் வந்து ஒன்று வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு சொல்யூஷன் என்னென்னா, நீங்கள் ஜெல்லு அது மாதிரி ஸ்ப்ரே பண்ண போகிறீங்க, கால் வலிக்கு பண்ண போகிறீங்கன்னா ஜன்னலை ஓப்பன் பண்ணி விட்டுட்டு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் 20 நிமிஷம் சென்று நீங்கள் ஏசி ஆன் பண்ணி அதுக்கப்புறம் விண்டோவை நீங்கள் சாத்திட்டு பண்ணுறது ஒரு ரெமெடி. ரெண்டாவது, இல்லை நான் அப்படி தான் பண்ணுவேன் அடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிங்கன்னா அடிச்சுட்டு நீங்களே மாதம் என்ன பண்ணிக்கலாம், அந்த மேலே இருக்கிற கேபினெட்டை கட்டிட்டு ஒரு பல்லு இருக்கிற ப்ரஷ்ல அந்த ட்ரெயின் பைப்பை சுத்தம் பண்ணிட்டு ஸ்ப்ரிங்கை விட்டு க்ளீன் பண்ணி போட்டுக்கலாம். ரெண்டாவது ஆப்ஷன். மூணாவது, எனக்கு எதுவும் பண்ண முடியாது அப்படின்னா ஒரு ஏசி டெக்னீஷியனை கூப்பிட்டு எனக்கு இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இருக்குது, எனக்கு ஒரு ஏஎம்சி, அதாவது எனக்கு ஒரு வருஷம் இந்த மெயின்டெனன்ஸ் சர்வீஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட ஒரு கான்ட்ராக்ட் பண்ணிக்கின்னு ஒரு கம்மியான ரேட் ஆஃப் ப்ரைஸில் பண்ணிவிட்டு அவங்க கான்ட்ராக்ட் வச்சிங்கன்னா இதை நீங்கள் சொல்யூஷன் பண்ணிக்கலாம். எப்படி இல்லை, நீங்கள் தண்ணி வர்றதை நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா நம்மளுக்கு காயில் வந்து டேமேஜ் ஆகும். ரெண்டாவது வந்து ஸ்விங் மோட்டர் போகும். அடுத்தது நம்மளுக்கு வந்து பெரிய அளவில் நம்மளுக்கு இழப்பு ஏற்படும். ஒரு 4000 5000 மாதத்துக்கு வரும். இந்த மாதிரி பிரச்சனைகள் வரதில் பம்பிங் டவுன் ஆகி நம்மளுக்கு கம்ப்ரஸர் போகிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு முதல்லடியாக சொல்யூஷன் பண்ணுங்கள். இந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல சொல்யூஷன் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.